ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. 1000 வருடங்களுக்கு ஒரு முறை வருபவர்கள் அவதார புருஷர்கள் என்றும் 100 வருடங்களுக்கு ஒரு முறை வருபவர்கள் மகான்கள் ரிஷிகள் என்றும் சமீபத்திய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். யார் ஒருவர் 7000 ஆண்டுகளாக இந்த பூமிக்கு வந்து 7 உத்தம அவதாரங்களை எடுக்கிறார்களோ அவர்கள் மறுபடி பூமியில் பிறப்பதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறீர்கள். தாங்கள் இந்த பூமிக்கு வந்து 7000 ஆண்டுகள் ஆகின்றன என்றும் தங்களுக்கு இதுவே கடைசி பிறவி என்றும் தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். தாங்கள் இதுவரை எங்களுக்கு அருளி செய்திருக்கின்ற தங்களது முந்தைய மற்றும் தற்போதைய பிறவிகளில் சுந்தரமூர்த்தி நாயனார், ஸ்ரீராமர், ஆதிசங்கரர், கௌதம புத்தர், ஸ்ரீ சிவசங்கர் பாபா என்ற 5ஐயும் தங்களது தெய்வ அவதாரங்கள் என்று நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். எங்களது புரிதல் சரிதானா? தங்களது மற்ற 2 உத்தம அவதாரங்களை பற்றியும் தெரிவித்து அருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உருண்டோடுகின்றவன் கதிரவன், அவன் பின் உருண்டோடுகின்றன ஒவ்வொரு நாளாய். இந்த உலகம் என்பது என்ன? உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கழிந்ததே கடவுள் நாளெல்லாம் என்று சொல்லக்கூடிய நிலையில் அனுபவங்களுடைய தொடர்ச்சி. There is neither creation nor destruction. It is only a transfer of energy. ஒரு மரம் இருக்குது, அதில் பழுத்த பழம் தானாக கீழே விழும், அது மண்ணில் சேரும். அதில் இருந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், இல்லை நார் சத்து, தழி சத்து, அதெல்லாம் பேரண்ட் எலிமெண்ட் எது? மண். அதில் போய் சேரும். இப்போ இன்னொரு செடி வர்ற போது அதே இந்த பழைய எனர்ஜி இருக்கு இல்லையா, அது புதுவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த உலகம் பூரா அப்படி தான். அதனால் உலகத்தில் இந்த அவதாரங்கள் என்பது ஒரு டிவைன் எனர்ஜி மனித உடலுக்குள் வருவது அப்படின்னு அர்த்தம். அவதாரம் என்றால் இறங்கி வருவது அப்படின்னு டிவைன் எனர்ஜி. ஆனால் எல்லாருமே மனிதர்களாக தான் பிறக்கிறோம். நான், நீ, பரமாச்சாரியா, ராகவேந்திரன், ஸ்ரீடி பாபா, ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், மகாவீரர் எல்லாமே உலகத்தில் மனிதர்களாக தாயினுடைய கர்ப்பத்தில் பிறந்தவர்கள் தான். சிவன் ஏதாவது நீ ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சுக்கிட்டேன்னா அந்த ஜோதிக்கு பேர், அது அயோனிஜன் பேர். தாயுடைய கர்ப்பத்தில் வர்றதில்லைன்னா பிறவா யாக்கை பெரியோங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிறவா யாக்கை பெரியோன். மற்றவங்க எல்லாரும் பிறவா நிலனும் இல்லை, இரவா வயனும் இல்லை. இந்த உலகத்தில் அவங்க எல்லா இடத்துலையும் பிறந்துட்டு இருக்காங்க, திருப்பி செத்துக்கிட்டு இருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடவுளை பற்றி சொல்கிற போது செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாளா அப்படின்னும். இதெல்லாம் கூட செத்து செத்து பொழைக்குது உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். அதனால் இது சொல்லி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. நோ கிரியேஷன், நோ டெஸ்ட்ரக்ஷன். இப்போ சிவசங்கர் பாபா போன்றவர்கள் இந்த திருநாகேஸ்வரத்துலேருந்து வச்சுப்பார். ஒரு பிறவியில் உருவாவதில்லை. எத்தனையும் இப்போ ஏன்னா திடீர்னு எம்ஏ பிஹெச்டி ஆகிடுவேன். நான் எல்கேஜி யூகேஜிலேருந்து தான் எல்லோரும் வந்தாலும் இது மாதிரி எந்த ஒரு உத்தமமான ஆத்மா கூட இந்த உலகத்தில் பாடுபட்டு தான் மேலே வர முடியும். பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாத மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள்.
உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார், ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறப்பிலும் நீங்க ஒரு சித்த புருஷராக மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க. சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். தெய்வீக சக்தியினால்தான் இந்த நாமமும் என்று சொல்கிறார். இப்போ அதில் என்ன வந்துச்சு, இதுக்கு முன்னால் நீங்கள் ஷிரடி பாபா அப்படிங்கிற ஒரு பேரில் இருந்தீங்க உலகத்தில் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷிரடி பாபா டிவோட்டின்னு வச்சுக்கோங்க, அது எப்படி அப்படின்னுவாங்க. பிகாஸ் யூ ஹேவ் ஹீரோ வர்ஷிப். அதுக்கு மேலே ஒன்றுமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. நத்திங்கிறாங்க போட்டு ஒரு பொண்டாட்டிக்கு கணவன் தானே இல்லையா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு தடவை நான் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். இப்போ திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார், யோகி ராம் சுரத்குமார் சாமி. அவர் என்கிட்ட சொல்கிறார், சிவசங்கரா வாட் இஸ் த லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னாரு. ஹேவ் யூ எவர் அட் ஜே கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னாரு. ஜேகேவை நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு. ஆமாம், அவருடைய லாஸ்ட் ஸ்பீச் நான் எங்கள் கலாட்சேத்திரால் கேட்டிருக்கேன் அப்படின்னா. ஜேகே டிட் நத்திங், everything 100% established and gave to him. எல்லாம் 100% ரெடி பண்ணி ஜேகேக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சும்மா இருந்தோம். இன்னொரு இந்த லேட்டஸ்ட் நியூஸ், அடையார் ஆலமரம் கீழ் வந்துருச்சுன்னு பேப்பரில் வந்திருந்தது. நோ பேனியன்ட்ரி எவர் ஃபால்ஸ், எந்த ஆலமரமும் கீழே விடுறதில்லை. இந்த ரூட்ஸ் டேக் ஓவர், அதனுடைய விழுதுகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து மறுபடியும் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், கோட்டு புட்டபர்த்தி அப்படின்னு, நீ புட்டபர்த்திக்கு போக. நான் ஒன்றும் சொல்ல. 5 நேரம் கழிச்சு வேணும் அப்படின்னு ஜஸ்ட்னோ. நான் ஏதோ 70 ரூபாய் எடுத்துன்னு மெட்ராஸ்லேருந்து திருவண்ணாமலைக்கு பஸ்ஸில் போனார். அவர் புட்டபர்த்திக்கு போன்றார். இப்போ அங்கே ஒருத்தன் உட்காந்துருந்தான். இந்த திருவண்ணாமலை எம்எல்ஏ பவன்குமார்னு இருந்தார். அவருடைய சொந்தக்கார பையன் மகேந்திரகுமார் ஜெயின்னு பேர். கோடிசாமி கிட்டே எனக்கு அவனுக்கு நல்லா தெரியும். ஸோ அவன் சொல்கிறான், நான் இப்போ பெங்களூர் தான் போகிறேன், போகிற வழியில் பழமநேரில் உன்னை நான் பஸ் ஏற்றி விட்டுறேன் புட்டபர்த்திக்குன்னா. ஸோ நான் ஏறிக்கினேன். பழமநேரில் போய் புட்டபர்த்தி போகிற பஸ்ஸில் ஏற்றினான். அங்கே வந்து அவனே 400 ரூபாய் என் ஜோபியில் போட்டான். அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் 9 நாள் இருந்தேன். பெருக்குன்னா பெருக்குவேன், டாய்லெட் கழுவுன்னா கழுவுவேன், அந்த மாதிரி யாரையும் பேசவே மாட்டேன். பாபா சாப்பிடுவார், நீ பழத்தை பறிச்சு கொடுக்கணும், பழத்தை பறிச்சு கொடுப்பேன். இப்படியே 9 நாள் இருந்தேன். இப்போ மகாசிவராத்திரி வந்துச்சு. அப்போது சத்யசாயி இருக்கார் இல்லையா, அவர் என்னை கூப்பிட்டுன்னு உலகம் பூரா போகிறார். யாரெல்லாம் சத்யசாயி படத்தை வச்சு விளக்கி ஏற்றி பூஜை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வீடுகளெல்லாம் அப்படியே ஒரு ஏரியல் வீலை காட்டிக்கினே வர்றாரு. திருப்பியும் புட்டபர்த்தியில் இறங்கினோடனே அவருடைய காலை காட்டுறாரு. காலெலாம் வீங்கிருக்கு. வரே நீ நடவலேకపోతున్నాன்றா அப்படின்னா. என்னால் நடக்க முடியலையா, நான் ஒரு சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சுட்டார் இந்த வேலையை. 60-70 வருஷம் பண்ணிகிட்டே இருந்தார். வரே நீ நடவலேకపోతున్నాன்றா அப்படின்னா. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் நேராக திருவண்ணாமலைக்கு வந்தேன். திருவண்ணாமலையில் அங்கே விசிறி சாமியார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி கூட உட்காந்துருந்தாங்க. அலங்கார் கன்சாம் பிள்ளைன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஃபேமிலி. அவங்க பேத்தி வரிசை செல்வின்னு கூட உட்காந்துருந்தாங்க. அப்போ கேட்குறாரு, செல்வி யூ நோ திஸ் அங்கிள் அப்படின்றாரு. அது சொல்லுது, ஆமாம் கடவுள் மாமா அப்படின்னு. அவருக்கு சிரிப்பு வந்துச்சு. அது என்ன கடவுள் மாமா அப்படின்னு. இந்த மாமா எப்போ பாரு கடவுளை பற்றியே பேசினே இருப்பார். உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் சாக்லேட் கொண்டு வந்தால் சாக்லேட் மாமா, அந்த மாதிரி கடவுள் பற்றியே பேசின்னு இருக்காரு. அதனால் கடவுள் மாமான்னுச்சு. அப்போ அவர் சிரிச்சிட்டு சொன்னார், ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் சிவசங்கர் பாபா. என் பேர் சிவசங்கர் தான். அப்போ தான் அவர் பேர் வச்சார். புட்டபர்த்திக்கு போயிட்டு வந்த உடனே ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் சிவசங்கர் பாபா, இஸ் அருணாச்சல் பாபா அண்ட் இஸ் அவர் பாபா அப்படின்னு. இதுதான் சீக்வன்ஸ். அங்கே போயிட்டு நம்ம வரோம் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிற மாதிரி. இது ஒரு உதாரணம் எப்படியெல்லாம் நடக்கும்ன்ட்டு. எனக்கு கோடிசாமி அவருடைய பவரை கொடுக்கணும்னு வச்சுன்னு இருந்தார். நான் இங்கேருந்து கோடிசாமியை பார்க்கறதுக்கு போனேன்ல, அப்போ அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக, தாத்தா அங்கே போகும் இங்கே போகும் அப்படின்றார். நான் ஒன்று கொடுக்கணும்னு வச்சுட்டு இருக்கேன், நீ என்ன அங்கே போகிற இங்கே போகிற அந்த மாதிரி. இவங்களுக்குள்ளெல்லாம் ஒரு இது இருக்குது, இன்ட்ராக்ஷன் இருக்குது. யார் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் ஒரு.
அங்கே ஒரு எங்கே ஒரு அப்படின்னாரு. நான் ஒன்றும் சொல்ல. ஐ நோ தட் இஸ் டிஸ்அக்ரீயிங் மை விசிட் தேர். அதுக்கப்புறம் பின்னால் ஒரு தடவை நான் சாமிக்கிட்ட போனேன், புறவைப்பாளையம் போனேன். போனபோது அவர் அங்கே இருந்த ஒரு ஆள், அருணாச்சலன் பேர், அவனை கூப்பிட்டு ஒரு சீட்டு எழுதுன்னு, இவர் சாமி சொன்னால் அவங்க எழுதி கொடுப்பாங்க. தாத்தா பழனிக்கு போகட்டும் அப்படின்னு. ஸோ என்னை கூப்பிட்டு மடியில் இப்படி வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை இப்படி பாத்திமா ஓதுற மாதிரி ஓதினே இருந்துட்டு அப்படின்னாரு. அதை எடுத்து நான் பழனிக்கு போனேன். பழனிக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு போகர் சமாதியில் கும்பிட்டுட்டு, இதான் போகர் சமாதின்னு இங்கே ஒரு பில்லர் இருக்கும் வெளியே வரும்போது, அதுக்கிட்ட உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ எனக்கு எதிரில் கோடிசாமி வந்து உட்காடுறாரு. அவர் இருக்கிறது 120 கிலோமீட்டர் தள்ளி, உடுமலைப்பேட்டை தாண்டி பொள்ளாச்சி போய் புறவைப்பாளையம் போனோம். அங்கே உட்காடுறாரு. வந்து அப்படியே அவர் மெல்ட் ஆகிட்டு ஒரு 4.5 அடி உயரத்தில் தங்கத்தில் லிங்கம், அதில் நானா விதமான மணிகள் எல்லாம் இருக்குது, முத்து வைடூரி அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே, எல்லா கல்லுங்களும் அப்படியே பளிச்சுடுது. இதான உடனே நான் திருப்பியும் பஸ்ஸு பிடிச்சி புறவைப்பாளையம் போனேன். போயிட்டு, சாமி நீங்கள் என்னை பள்ளிக்கு போக சொன்னீங்க, அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னேன். நான் தான் முருகன் அப்படின்னு. அப்போது அந்த அருள் நமக்கு வரணும்னு இருக்கு இல்லையா, அங்கே போக சொல்கிறாரு, பழனியில் வச்சு அந்த இதை கொடுக்குறாரு. இதே மாதிரி ரத்தனகிரியில் ஒரு சாமி இருக்காங்க. ஒரு சஷ்டிக்கு நான் அங்கே போனேன். போனபோது ஒரு சீட்டில் பழனி கௌபீனம் அப்படின்னு எழுதுறாரு. நான் நேராக அங்கேருந்து பழனிக்கு போனேன். யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை. இதெல்லாம் மகான்களுடைய மானசீக சங்கல்பம் பண்ணுறது. ஸோ பழனியில் இந்த ஒரிஜினல் மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த தட்டில் ரோஜா மாலை, முருகனுக்கு அபிஷேகம் பண்ண கோமணம், ஒரிஜினல் சிலைக்கு சந்தனம், விபூதி, குங்குமம் எல்லாத்தையும் வச்சு அந்த ஐரியை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். நான் அதை அப்படியே எடுத்துன்னு வரேன். காலையில் 4:30-5 மணி இருக்கும். சாமி எனக்காக ரெடியாக காத்துன்னே இருக்கார். அவருடைய ரூமுக்கு உள்ளே ஒரு 4 படி இறங்கி போனால் ஒரு குகை மாதிரி இருக்குது. அங்கே ஒரு கண்ணாடி, ஒரு வேலு, ஒரு விளக்கு எப்பயும் எரிஞ்சுன்னு இருக்கும். என்னை உள்ளே கூட்டின்னு போனார். நான் ஒரே தடவை தான் அங்கே போயிருக்கேன். நான் கொண்டு வந்த இந்த பூ, பழம், கோமணம் எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டாரு. வச்சுட்டு என்கிட்ட சொல்கிறாரு, நீ உலகம் பூரா போக வேண்டியிருக்கும், நீ இந்த கோமணத்தை கட்டிக்கிட்டு உலகம் பூரா அந்த ஏரோப்ளான்லாம் ஏறி சுற்றுறதுன்றது உனக்கு பாசிபிள் இல்லை. உனக்கு நான் தீட்சை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதனால் தீட்சை கொடுத்துட்டேன். முறைப்படி கொடுக்கணும். நாங்கள்லாம் பழனி ஆண்டவனுடைய இதில் வந்தவங்க தான், ஆண்டிங்க தான். அதனால் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன். நீ என்ன வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கோ, எப்படி வேணா இரு, உன்னுடைய போர்ட்ஃபோலியோ வேறு, உலகம் பூரா போகணும், எல்லாம் செய்யணும்னு. இது அடுத்தது. எப்படி ஒரு பக்கம் கோடிசாமி கிட்ட இருந்து அந்த லிங்காகாரம் கிடைக்குது, நான் தான் முருகன்ன்றாரு. இன்னொரு பக்கம் இவர் பழனிக்கு போய் கோமணம் வாங்கன்றார், நிஜமாகவே கொடுக்குறாங்க. இவர் சொல்கிறாரு, நான் உனக்கு தீட்சை கொடுத்துட்டேன், நீ உலகம் பூரா போகிறதுக்கு எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கோ, இது எங்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஒரு தடவை நான் 48 நாள் ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பசும்பால் மாத்திரம் குடிச்சிட்டு விரதம் இருந்தேன். வேறு ஒன்றும் சாப்பிட மாட்டேன். நோ காஃபி, நோ டீ, நோ டிஃபன், நத்திங். 48 நாளும் திருவண்ணாமலையில் சிவகாசி நாடார் மென்ஷனில் மொட்டை மாண்டியில் ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு பாய் அதில் படுத்துக்குவேன். காலையில் 6 மணிக்கு நேராக அண்ணாமலையார்கிட்ட வந்துடுவேன். அண்ணாமலையார் எங்கே இருக்காருன்னா அந்த 2 கதவு இருக்கு இல்லையா, மூலஸ்தானத்தை வெட்டி, அங்கே ஒரு கதவுக்கிட்ட உட்காந்துக்குவேன். யாருமே நம்மளை யாரும் ஒன்றும் கேட்கவே மாட்டாங்க. ஒரு 12:12க்கு அங்கேருந்து கிளம்பி ராமசரத்குமார் சாமிகிட்ட போய் அவர் காலெல்லாம் பிடிச்சி உட்காந்து இருப்பேன். திருப்பியும் 4 மணிக்கு ஒரு மலை சுற்றிட்டு திருப்பியும் திருவண்ணாமலை கோயிலுக்கு போவேன். போயிட்டு 9:30 மணிக்கு அங்கே பள்ளியற சேவையெல்லாம் முடிஞ்ச உடனே திருப்பியும் நாடார் மேன்ஷனுக்கு வந்துடுவேன். இப்படி 48 நாள் நான் திருவண்ணாமலையில் கிடந்தேன். என்னுடைய பர்பஸ் என்ன, அந்த குகைக்குள்ளே இருக்கிற அண்ணாமலையாரை பார்க்கணும். அந்த அண்ணாமலை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு கல்லால மரம் இருக்குது. ஒரு மரம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வைரம் பாஞ்சிட்டா கல் மாதிரி ஆகிடுமா, அதுதான் கல் ஆலமரம்ன்றது. அதுக்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி இருக்காரு, அவரை சுற்றி எல்லாரும் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை பார்க்கணும். அதுக்காக தான் இந்த 48 நாள் நான் 1 கிளாஸ் பசும்பால் குடிச்சிட்டு உட்காந்துன்னு இருக்கேன். 48வது நாள் நான் அங்கே ரமணருடைய சமாதியிலே அதுக்கு வெளியே உட்காந்துருந்தேன். இப்போ ராமசரத்குமார் சாமி வந்தார். வந்த உடனே என்னை கையை பிடிச்சி கூட்டின்னு நேராக அண்ணாமலையை சுத்த சொல்லிவிட்டு திருப்பியும் அங்கேயே வராரு, ரமணருடைய இடத்துக்கிட்டே வராரு. எல்லா விளக்கும் அணைஞ்சு போகுது. அப்போ ஆகாசத்தை பாரு, இந்த விளக்கை பற்றி உனக்கு என்ன அப்படின்னு ஒரு ஜோதி மாதிரி ஒரு தரிசனத்தை காட்டுறாரு.
காட்டிட்டு உடனே வெளிச்சமெல்லாம் வருது. அப்போது ஒரு ஆள் வரான், சாமி ஸ்வீட்டுக்காரன் கொண்டாந்துக்கிறேன் சாப்பிட்றியா அப்படின்றான். அவர், சிவசங்கரா, மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட், சி எ சென்ட் ஸ்வீட்காரம் அப்படின்றார். அப்போ ஒரு ஏழை பொம்பளை வரா, சாமி ரசம் சாதம் சாப்பிட்றியா அப்படின்னு. ஏன்னா அங்கே உட்கார வச்சுன்னு அவருடைய திருவோட்டில் அந்த ரசம் சாதத்தை வாங்கி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக என் கையில் இப்படி வச்சுன்னே வர்றாரு, இப்படி சாப்பிட சொல்கிறார். அவருடைய திருவோட்டில் அவர் கையை கழுவிட்டு அதை என் கையில் ஊற்றி குடிக்க சொல்கிறார். இதுக்கு சாட்சி யாருன்னா பொன் காமராஜ், குமரி ஆனந்தன்கிட்ட ஜூனியர் வக்கீலாக இருந்து அவர் காணிமடம் எங்கள் இடத்துல ராமசரத்குமார் சாமிக்கு கோயில் கட்டியிருக்காரு. அவர் கூட இருந்தார் அன்றைக்கி. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் தான் சாட்சி, இது நடந்ததுக்கு அவர் தான் சாட்சி. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், when Vishnu and Brahma could not have that darshan, why you think this beggar and you should have that darshan? Whatever you think he knows and he will always bless you. No need to go and disturb them. உண்மை தானே? அவங்க அப்படியே தவத்தில் உட்காந்துன்னு இருக்காங்க, உருவமெல்லாம் இல்லை, ஒளிப்பிளம்பாக இருக்கிறாங்க. நாம் ஏதோ ஒரு பீத்திக்கிறதுக்காக நான் பார்த்தேன், யாருக்கும் கிடைக்காத தரிசனம் எனக்கு கிடைச்சிச்சுன்றது தவிர வேறு என்ன பர்பஸ் இருக்க முடியும்? அதனால் there is no need for all these things. My father blesses you அப்படின்றார். இது அடுத்த நிலை. இப்படி வரிசையாக அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். முருகந்து ஒரு சைடில் வருது, சத்யசாய் சிரடி பாபா அந்த குரூப்லேருந்து வர வேண்டியது வருது, கோடிசாமி இது வருது, ரத்தனகிரி சாமி ஒரு போகராக இருந்தார், பழனிக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது. எனக்கு நான் இப்போ புலிப்பாணியாக இருந்தேன், வியாக்கிரபாதராக இருந்தேன், அந்த தொடர்பில் ஒன்று வருது. இதே மாதிரி சிவபிரபாகர சித்தின்னு ஒருத்தர் இருந்தார், 700 வருஷம் உயிரோடு இருந்தார். கேரளாவில் ஓமலூர் பட்னம் திட்டாங்கிற இடத்துல இருந்தார். நான் முதல்ல அவரை போய் பார்த்தபோது அவர் ரன்னிங்கிற இடத்துல இருந்தார், கோனி. நான் போகிற போது அவருக்கு கேர்டேக்கர் மாதிரி ஒரு மலையாளி அம்மா இருப்பாங்க. நீங்கள் வருவீங்கன்னு சாமி சொன்னார், உங்களுக்காக சப்பாத்தி அவியல் பண்ணி வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க. நம்ம வர்றது அவங்களுக்கு மல்லிகை இது ரெடியாக இருக்காங்க. அந்த இது சப்பாத்தினா கோதுமை, குரு பகவானுடைய கிரேஸ்ன்னு அர்த்தம். அவியல்னால் இப்போ ஒரு முருகர், ஒரு பெருமாள், ஒரு சிவன், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தால் தான் அது அவியல். அதனால் அவியல் பண்ணி கொடுச்சு. அவர் இவ்வளோதான், இந்த ஊஞ்சல் இப்படியே படுத்துன்னு இருப்பார், ஒன்றும் பேச மாட்டார். உனக்கு பவர் இருந்தால் நீ அவர்கிட்ட கண்ணம் பண்ணி உட்காந்தா மைண்டில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, என்ன சொல்லணுன்ட்டு. வாய் திறந்து வந்தியா, எப்போ வந்த, பஸ்ஸில் போக போறியா, காரில் போக போறீங்கலாம் கேட்க மாட்டாங்க. வாட் எவர் தே வாண்ட் டு டூ தே வில் டூ. அதுக்கப்புறம் அவர் நின்று 2 தவிர இப்போ இருக்கார் இல்லையா பட்டணத்திட்ட பக்கத்தில், அந்த இடத்துக்கு கூட போய் நம்ம பார்த்துருக்கோம். வர அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி வருது. மாயம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்களும் அந்த மாதிரி தான். அவங்க முதல்ல கன்னியாகுமரியில் இருந்தாங்க, அப்புறம் சேலம் ஏற்காடு போகிற வழியில் சின்ன கொல்லப்பட்டின்ற இடத்துல இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ராஜேந்திரன் ஒரு ஆள் இருந்தார் கூட. நான் போகிற போது ராஜேந்திரன் சொல்கிறார், உங்களுக்கு காப்பி கொடுக்க சொல்லியிருக்காங்க அம்மா அப்படின்னு காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சேரில் இப்படி உட்காந்துன்னு இருக்கோம். அவங்கக்கிட்ட போய் வந்து மதராஸ் போகலாம் மாமான்னு, சலோ மதராஸ் சல்தே ஹேன் அப்படின்னு. அந்த அம்மா திருப்பியும் சலோ மதராஸ் சல்தே ஹேன் அப்படின்னு. நான் என்ன சொன்னால் திருப்பி சொல்லின்னு இவ்வளோதான். அண்ட் தேனும் அந்தம்மா அங்கே உயிர் விடுறதுக்கு முன்னால் நான் அண்ணா நகர் சௌந்தர்யா காலனி வீட்டில் இருக்கேன், எனக்கு இங்கே தரிசனம் கொடுக்குது. இது ஒரு உதாரணம், இப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்குங்கிறதுக்காக. கிருஷ்ணவேணி அம்மா, அந்த அம்மா ஒரு பிறவியில் சபரியாக இருந்தாங்க, அப்போ நான் ராமராக இருந்தேன். அதுக்கு பின்னால் அந்த அம்மா அவையாராக வந்தாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சராக நான் இருந்தபோது அந்த அம்மா சாரதா தேவியாக இருந்தா. இப்படி தொடர்புகள் வரும். எந்த ரிலேஷன்ஷிப்பில் வரலாம் வந்து கேட்டுக்க வேண்டியதில்லை, உறவும் இல்லை துறவும் இல்லை. அவங்க அங்கே உயிரை விட போகிறாங்க கல்யாண தீர்த்தத்தில். அங்கே நிறைய நடந்திருக்கு, அனுபவங்கள் நிறைய நடந்திருக்கு. அதாவது இங்கே நல்ல குருந்தப்ப சாமின்னு ஒருத்தர் இருக்கார், விநாயகா நகர் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் பேக் சைடு. அவர் மீனாட்சி கணபதி நாடின்னு ஒன்று படிப்பார் அந்த காலத்தில். அவருக்கு உத்தரகோச மங்கையில் அந்த ஓலை கிடச்சிது. அப்போ அவருக்கு உத்தரவாச்சம், கருடன் என்னைக்கு பார்க்குறியோ நீங்கள் படிக்கலான்னு. அப்போ நான் அங்கே போனேன். அந்த ஓலையில் வருது, நீ இதுக்கு முன்னால் மகிந்திரகிரியில் தவம் பண்ணவன், நீ வந்து ஒரு தடவை மகிந்திரகிரி போய் நீ இதுக்கு முன்னால் தவம் செஞ்ச இடம் குகைலாம் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தியானா உனக்கு இன்னும் நிறைய அருள் கிடைக்கும். காட்டுக்கெல்லாம் வந்து அதிதேவத்தை துர்கை இப்போ பூர்ண பிரதிஷ்டையாக சேலத்தில் ஸ்கந்தாசிரமன்ற இடத்துல இருக்குது, 18 கை பிரதிஷ்டை இருக்குது. இதுக்கு முன்பிறவியில் நீ ராமராக இருந்த, அப்போ விஸ்வாமித்திரராக இருந்த, அவர் இப்போ சாந்தானந்த சுவாமிகளாக இருக்கார். அங்கே புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகளும். நீ அங்கே போய்
அந்த பழைய குருவுடைய ஆசீர்வாதம் துர்கையோட தரிசனம் பண்ணிட்டு காட்டுக்கு போனால் உனக்கு இன்னும் ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிலாம் வந்து இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது. இது ஒரு உதாரணம். நான் அவரை பார்க்க போனபோது அவர்கிட்ட 2 பேர் இருந்தாங்க. இவங்க 2 பேரே என்கிட்ட வந்தாங்க அண்ணா நகர் வீட்டுக்கு வந்து, சாமி உங்ககிட்ட சொன்னார் இவன் ரொம்ப பெரிய ஆள் ஆக போகிறான், ரொம்ப பெரிய ஆள் ஆக போகிறான், இவனை எப்படி நம்ம ஃபோல்டுக்குள்ளே கொண்டாந்துடணும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ஆகணும், ஃபோல்டுனா என்ன, அம்பாள் உபாசனைக்கு எடுத்துகிட்டு வரணும். அதனால் நான் சொன்னதாக சொல்லி அவனை என்கிட்ட ஏகாட்சரம் வாங்கிக்க சொல்லுங்கன்னா புவனேஸ்வரி மந்திரம். நான் அவர்கிட்ட போனேன். அதுக்கு கொஞ்சம் முன்னே தான் எனக்கு காயத்ரி தரிசனம் கிடச்சிது. காயத்ரி இல்லையா, அந்தம்மா ஒரு 2.5-3 அடி இருந்தால் அந்தம்மா காலை கூட தொட்டு கும்பிட்டேன். இப்போ அந்தம்மா சொல்கிறா, நான் சூரிய பத்னி, யஜ்ஞ தேவதை, காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படிங்கிற. நான் எனக்கு ஒன்றும் வேணான்றேன். இல்லை நான் வந்தால் ஏதாவது கொடுக்கணும் கேள். சரி, என்னை யார் பார்க்க வந்தாலையும் இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குற அளவுக்கு என்னை வெய் போகிறோம் அப்படின்னு. அதனால தான் நான் எப்போ இருந்தாலும் ஏதாவது சாப்பிட உனக்கு கிடைக்கும். நான் வெறுங்கையோடு தான் வருவேன். ஆனால் உனக்கு ஏதோ கிடைக்குதா, பழம் கிடைக்குதா, சாக்லேட் கிடைக்குது, ஸ்வீட் கிடைக்குதா, சம்சா கிடைக்குது, ஏதோ ஒன்று கிடைக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வருது, அந்த வரம் அன்றைக்கி வாங்கியிருக்கு இல்லையா, அதனால் வருது. அப்போது இந்த மந்திரம் கிடச்சி நான் போகிறேன். இந்த காயத்ரி மந்திரத்துக்கு யார் மூலக்கர்த்தா, விஸ்வாமித்திரர். அவர் தானே வந்து ஒரு வசிஷ்டர்கிட்ட பிரம்மரிஷி பட்டம் வாங்கினதுக்காக காட்டில் போய் காயத்ரி மந்திரம் அவருக்காக கிடச்சிது. அதனால் நம்ம அவரை பார்க்க போகிறோம். நான் உள்ள நுழையிற போது அவர்கிட்ட இந்த திருப்போரூர் முருகன் கோயில் பிரிஸ்டுடைய மாப்பிள்ளை கணேசன் பேர், அவர்கிட்ட கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கிறார். கணேசா, காயத்ரி மகாமந்திரமாகும், காயத்ரி மகாமந்திரமாகும், கொஞ்சம் ஸ்பஷ்டமாக சொல்லுடா, என்ன மந்திரம் சொல்கிறாய் அப்படின்னு அவனுக்கு சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவரை போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்குகிறோம். அப்போ அவர் சொல்கிறார், உங்களுக்கு இந்த மகாராணியை அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கீள், இந்த சேனாதிபதி எது கட்டின்ற அழுகுறீர்கள் அப்படின்னார். மகாராணின்னா பராசக்தி, அவளே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற ஹைட்டில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் சேனாதிபதினா முருகர், அவனையும் கட்டின்னு இருக்கிறீங்கன்னு சொன்னார் என்கிட்ட. நிஜமாக சொன்னார். ஆனால் நான் இந்த மாதிரி முருகருக்கு துரோகம் பண்ணல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு முருகரை பிடிக்கும். நான் கோயம்புத்தூரில் படிக்கிற காலத்துலேருந்து. இது இன்னொரு விதமான அனுபவம். இப்படி விதவிதமான அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. அதாவது 1984 ஆரம்பித்து 88+ இந்த மாதிரி அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தெய்வ வடிவங்களை பார்க்குறது, அவங்க நமக்கு ஏதாவது சொல்கிறது, இந்த மாதிரி பல நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமயபுரம் கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. ரொம்ப பழைய கோயில், நிறைய பேர் அங்கே போக கூட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சமயபுரம் தான். ஒரு ஏரி காவா மாதிரி இருக்கும், அங்கே நீ போகணும். ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற அம்மன் இல்லையா, அந்த அம்மா பயங்கர கேவி. ஸோ எங்கிட்ட வந்து எனக்கு ₹1 இன்னும் கொடுத்துட்டு, நீ இன்னும் ரொம்ப நல்லா இருப்பா போ அப்படின்னா. இப்படி அனுபவங்கள் வரும். உனக்கு அவங்க வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிற பக்கம் உங்கள்கிட்ட இருக்கணும். இல்லைன்னா உங்க கூடயே வந்தால் கூட நீ ஏமாந்து போயிடுவேன். எதிரில் யார் வந்தாலும் நீ ஏமாந்து போகக்கூடாது. எல்லாம் நீ தேடின்னு இருப்ப கடவுளை, அவங்க எதிரிலேயே வந்து நிற்பாங்க, நீ வேறு எங்கேயோ போய் கடவுளை தேடின்னு உட்காந்து இருப்ப. எப்படி வேணால் அனுபவம் வரலாம், யார் மூலமாக வேணால் அனுபவம் வரலாம். இதுதான் வள்ளலார் சொல்கிற தனித்திரு, பசித்திரு, விழித்திருன்றது. விழித்திருன்னா அனுபவம் எப்படி வேணாலும் வரலாம். யூ ஷுட் பி ஏபிள் டு டேக் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அலாங் வித் யூ. இப்படி எத்தனையோ விதமான அனுபவங்கள். இப்படி தான் நான் ஒவ்வொரு தெய்வ வடிவத்தையும் சித்தி பண்ணிக்கிட்டே வந்தேன். இதில் என்னுடைய முயற்சின்னு ஒன்றும் இல்லை, தேடுதல் உண்மை. தேடுதல் உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். அப்போ நான் தேடினது உண்மை. நிஜமாகவே எல்லாத்தையும் விட்டு கடவுள் தான் வேணும். நான் அலைஞ்ச காலம் ஒரு 5 வருஷம் என் லைஃப்பில் இருக்குது. 84 அதுலேருந்து ஆரம்பித்து 88 வரைக்கும். அப்போ எனக்கு பலவிதமான அனுபவங்கள், பலவிதமான ஞானங்கள்லாம் கிடச்சிது. நான் காட்டுக்குள்ளெல்லாம் போயிருக்கேன். அங்கே நான் பார்த்த அதிசயங்கள் எல்லாம் வந்து சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. நான் படுத்துன்னு இருப்பேன் ஒரு இடத்துல, ஒரு பாம்பு வந்து நெஞ்சு மேலே உட்காந்துருந்து, அந்த இடத்துல ராகு தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு முகம், நீட்டு பாம்பு மாதிரி உடம்பு வந்துட்டு இப்படி நம்மளை அப்படி சுற்றிக்கிட்டு போகும். இப்படி ஒரு அனுபவம் வரும். அதுக்கப்புறம் ஒரு மலையாள ஸ்பிரிட்டு நல்லா பூஜை பண்ணிச்சு. ஏதோ ஒரு காரணத்தில் சூசைட் பண்ணி செத்துருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அதனால் நம்மளை அது ஓவர் பவர் பண்ணுது நம்மளை பிடிக்கிறதுக்காக. ஏன்னா அதுக்கு உடம்பு தேவைப்படும். நான் எனக்கு தெரிஞ்ச மந்திரம்லாம் சொல்கிறேன், ஒன்றும் பலிக்கவே இல்லை. என்னடா இது அப்படின்னு கண்ணை மூடி பார்த்தா அந்த பொம்பளைக்கு பின்னால் குருவாயூரப்பன் நிற்கிறான்.
ஏன்னா அவள் அவ்வளோ பூஜை பண்ணின பொம்பளை. நான் சொல்கிறேன், என்ன நான் உனக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ இந்த மாதிரி பண்ணுறியே அப்படின்னேன். அப்போ குருவாயூர் விலகிட்டார், கண்ட்ரோல்டர். அதுக்கப்புறம் காஞ்சி பரமாச்சாரியார் வந்தார். வந்து இந்த இடம் சுத்தம் இல்லைடா, இன்னும் கொஞ்சம் ஒசக்கவா, உனக்கு பிரசாதம் கொடுக்க சொல்லி அம்பாள் சொல்லிட்டா அப்படின்னாரு. நான் அங்கேருந்து நடந்து பஞ்சவடின்னு ஒரு இடங்குது, அதில் 5 குழி. உலகம் அழியிற நேரம் வர்றபோது ஜனங்கள்லாம் மலை மேலே ஏறி போவாங்களாம். அந்த 5 குழியில் அமிர்தம் வருமா, அதை குடிச்சிட்டு எல்லாரும் அப்படியே உட்காந்துக்குவாங்களாம். அதுதான் சத்தியுகமாக. அந்த இடத்துல போய் கொஞ்ச நாள் இருந்தேன். இப்படி எல்லா இடத்துலையும் சுற்றிக்கின்னு உட்காந்து இருப்பேன். நான் இங்கே தான் போவேன், அங்கே தான் வருவேன்னு கிடையாது. எல்லா அனுபவம் எனக்கு பயமே கிடையாது, எதை பற்றியும் பயமே கிடையாது. ஸோ இப்படி எத்தனையோ விதமான அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. இது இப்போ கூட ரீசெண்டாக திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு சாமியார், ஒரு வயசானவர், ஒரு நாளைக்கு ஒரு சப்பாத்தி மாத்திரம்தான் சாப்பிடுவார், டெய்லி மலை ஊற்றுவார். அவர் இங்கே வந்து சொன்னது பாரு, இங்கே தான் வந்து சொன்னார். அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம் நீங்க. சட்டையை கழட்டி போடு, எல்லோரையும் கரையேத்திட்ட, நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க, படிப்பு கொடுத்துருக்க. ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை. ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க, தன்னையே அறிந்து பெரிய நிலையில இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை. தனிப்பெரும் ஜோதி நீ. போன பிறவியில எந்த பாவமும் இல்லை. இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். திருவண்ணாமலையில ஜோதியில உங்க ஆத்மா கலந்துடும். திருவண்ணாமலையில உங்களுக்குன்னு இடம் இருக்கு. திருவண்ணாமலையில முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போறார். சேஷாத்ரி சாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல் மயில், இதெல்லாம் செய்கிற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயது ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது. பரிபூரண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்துல ஜோதி வடிவத்துல சேஷாத்ரி சாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாம உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இது ஒரு சாமி அங்கே இருக்காரு. நான் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு டெய்லி மலை சுற்றின்னு உட்காந்துக்கிறாரு. ஸோ அவர் இங்கே வந்து கொடுத்த ஸ்பீச்சினுடைய இது. அதே மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஆள் இருந்தான். ராஜீவ்காந்தி இப்படி தான் மனித வெடிகுண்டு வச்சு கொள்வாங்கன்னு அந்த ஆள் சொல்லி அது ஜூனியர் வீட்டில் வந்து 7 மாதம் கழித்து நிஜமாகவே மனித வெடிகுண்டில் ராஜீவ்காந்தி செத்த போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த மாதிரி கன்செப்ட் ஆஃப் மனித வெடிகுண்டே இல்லாத காலத்தில் 7 மாதத்துக்கு முன்னே சொல்லிட்டார் இப்படி தான் ஆக போகுதுன்னு சொல்லி. இப்போ நான் பிராட்வேயில் இருந்தபோது என்னுடைய கைரேகை மாத்திரம்தான், வேறு ஒன்றுமே இல்லை, ஜாதகம் கூட கிடையாது. அதை அனுப்பிச்சாங்க கோயம்புத்தூரில், அந்த ஆளுக்கு அனுப்பிச்சாங்க. இப்போ அதில் என்ன சொன்னாங்க பாரு. இது வந்து
1992 சொன்னது. நீங்கள் பலருக்கு குருசாமியாய், பல பேருக்கு தொழில் நிபுணனாய், சில பேருக்கு குறி சொல்பவனாய், சில பேருக்கு ஆசானாய், சில பேருக்கு வைத்தியனாய், சில பேருக்கு பரோபகாரியாய் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் கடவுள் அன்பின் வடிவமாய் குடிகொண்டிருக்கிறார். அன்பு என்பது உன் உடல் பூராவும் வியாபித்திருக்கும். சித்தியில் நீ மகா சித்தி பெற்றவன். ஈஸ்வரனே உன் பக்கலில் நின்று அருள் பாலிக்கும் நிலையில் உள்ளார். மனித உடலில் மனிதனைப் போல் இருக்கும் நீ புனிதன். வானுலகத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் கூட்டுக்குள் புகும் சக்தியை பெறுவாய். நத்தை கூட்டுக்குள் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படி சித்த புருஷராகிய தாங்கள் யாரும் அறியாத வண்ணம் அடங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பூரண பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் உம்மிடம் குடிகொண்டிருக்கிறார். ஒரு விளக்கை வைத்து மறு விளக்கை ஏற்றுவதால் ஏற்றிய விளக்குக்கு குறை வருவதில்லை. அதுபோல பூரண பிரம்மமாக நீங்கள் இருப்பதால் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவையால் மகிழ்ந்த சர்வேஸ்வரன் கருணையோடு, மகனே, நீ ஸ்தூல சரீரம் எடுத்து எங்கள் அம்சம் கொண்ட சுவாமி ஐயப்பனாக கலியுகத்தில் விளங்குவாய். உன்னிடம் நம்பிக்கை கொண்டு பட்டம், பதவி, பணம், புகழ் போன்று எதை அடைய வேண்டும் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு சித்திக்க அருள் பாலிப்பாய். பெண்ணை கொண்டோ பொருளை கொண்டோ வேறு எந்த கவர்ச்சி பொருளை கொண்டோ உன்னை வசியம் செய்ய முடியாது. நீ மகா பூரணன். அப்பனே, உன் சித்தி ஊரறியும் காலம் வந்துவிட்டது. கடவுளை நீ விழியார காணும் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். தற்போது உன்னை பார்ப்பவர் உன்னை சாதாரண மனிதன் என்று எண்ணுவான். ஆனால் மகனே, நீ முற்பிறவியில் செய்த பூஜா பலன்களால் இப்பிறவியில் உனக்கு ஈஸ்வர தியானமோ உபாசனையோ பூஜையோ தேவையில்லை. உன் மனது எதை நினைக்கிறதோ அது அப்படியே நடக்கும். மகனே, உனக்கு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசமில்லை. ஜாதி பாகுபாடு இல்லை. கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையைப் போல் நீ நேர்நோக்கு பார்வை பெற்றவன். தர்மம் பிசகுவது உனக்கு சற்றும் பிடிக்காத விஷயம். பிறர் பொருளுக்கு சிறிதும் ஆசைப்பட மாட்டாய். பிறருக்கு நன்மை செய்ய உலகில் அவதரித்தவன். திரிகாலன் ஞானியான உனக்கு இப்பூர் உலகில் உள்ள எந்த புதவியும் உன் தகுதிக்கு ஏற்றது அல்ல. நீ மனித உள்ளங்களை அறியும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஞான சக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள். ஆசிரமம் போல் வேஷமோ சந்நியாச கோலமோ உனக்கு தேவையில்லை. நீ சொன்னால் நவகிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். நின் ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். ஏவல் பில்லிகளில் துயர்படுவர். துயரினை நீ துடைப்பாய். உனக்கு நெற்றிக்கண் உள்ளது. அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னை குரு என மக்கள் கூறுவார். நீ குருவல்ல, இறை, இறை, இறை. இந்த அதில் வந்துச்சா, இங்கே நம்பர் 9 ராமநாதன் ஸ்ட்ரீட் மகாலிங்கபுரத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ ஆசிரமம் கட்டிட்டார் சேலையூரில். காகபுஜண்டர் நாடி ரமணி குருஜின்னு பேர் அவருக்கு. அவர் டிடிகேல சேல்ஸ்மேனாக இருந்தார். வடநாட்டில் எங்கேயோ போனபோது அங்கே ஒரு பெரிய சாமியார் வந்து ஒரு கட்டை கொடுத்துட்டு இதை நீ படி அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்றிலிருந்து அவர் அந்த ஓலையை படிச்சுருக்கார். ஸோ அந்த காகபுஜண்டர் நாட்டில் நான், காளிகாம்பாள் சிவாச்சாரியார், குருஜி சுந்தரராமன், திருவேற்காடு ராமதாஸ் சாமி, சண்முக சிகாமணி, இந்து சமய அறநிலைத்துறை செக்ரட்டரி ஐஏஎஸ் அவர், அவங்க காரை போட்டுன்னு எங்கள் வீட்டுக்கு வந்து வாங்க, இன்றைக்கி பழனி ஆண்டவனை பற்றி ஏதோ வருதான், நீங்கள் வாங்கன்னு என்னை கூட்டின்னு போனாங்க. அப்போ அவர் சோழி போடுவார். 8 ஒழிஞ்சு அவர் அந்த ஓலையை எடுத்து படிக்கிறார். உள்ளத்தில் இச்சேயவன் தனக்கு அளவிலாது பெருகிடும் அருள்நிலை கருணை பற்பல ஜென்ம தொடர்பதனால் அன்றோ. அருள் நிறைந்த 14 சித்தர் தமை பரிவுடன் அடுத்த பெருமையும் அருள் ஞானப் பழத்தோனை நவபாஷாணத்தால் நிறைத்து கொண்டோன். அவன் அருள் நோக்கத்திற்கு உகந்தவனாய் நின்றதோர் கால பெருமைகளை கொண்டோன். கலியிலே 18 சித்தர்கள் கூட இருந்தவர். பழனியில் அந்த பிரதிஷ்டை நடந்தபோது இவர் இருந்தார் அந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். கலியிலே தெய்வ அருள் விளையாட்டை காரணத்தோடு காண விதி கொண்டவன். பரிவுடன் அருள் முருகனின் இணைவிடை கருணையினால் அவரருள் ஆனந்தச் சேவகராய் நிறைவதைக் கொண்ட கடம்பனும் இடும்பனும் இவன் தனக்கு நிறை துணை. இவருக்கு முருகனுடைய கிரேஸ் இருக்கிறதுனால
முருகர் கடம்பனையும் இடும்பனையும் இவருக்கு காவல் வச்சிருக்காருன்னு. உனக்கு சுற்றி இங்கே இருக்கிறது புரியலன்னாலும் அது புரியுதா? அதுதான் கடம்பன் இடும்பன். அங்கே இருக்கிறது தான் கடம்பன் இடும்பன். சொல்லனா உள்ள வேட்கை அருள் நிறைந்து எழும் காலம் இனியே ஆகும். அஷ்டாட்சரத்தினாலும் அறுகோணத்திலும் பரிவான எண்கோணத்திலும் நிறைவானதோர் ஆனந்தத்தை உள்ளத்தில் இருத்தி உலகது வழிதனில் உவந்த காலம் கூட்ட விதியானது தருணமது வகுத்து காத்திருக்க கண்டேன். காலத்தால் மாலவனாய் காணவே விதியுற்றதால் ஆதாரத்துடன் அருள் மனக்கோலம் தயரதன் செய் இவன் தானது கொண்டன நன்றோ. மாலவனின் அருள்வல் விளையாட்டை ஆனந்தமுடன் தான் கொண்டு காலக்கலிதனில் அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்த நல் பெருமைதனை நிலவுலகத்து படைத்து அருளாக எழுந்த நல் மாதவனே. அருளிலே ஆதார ஒளிதனிலே உகந்த பெருமைதனை உலகத்துக்கே நிலைநாட்டி அண்டி வருவோர்க்கு அருள்மொழியாய் ஆதார ஒளியாய் உலகத்துக்கே உவந்து காட்டி மாலவனின் அருட்கருணை மனம் மகிழத்தான் கொண்ட சேயவனே. இறைவனுடைய அருள் விளையாட்டை ஆனந்தத்தினால் கலிதனில் காண இயலும் என்பது சத்திய விதியாகும். மாலவன் புரியும் உச்ச விளையாட்டை ஆனந்தத்தால் காணும் விதி அண்மை காலத்தே உளதன்றோ. இவருடைய உடம்புக்குள்ள திருப்பதி வெங்கடாஜலபதி வசிப்பார். அவர் செய்யக்கூடிய உச்ச விளையாட்டுனா தி கிளைமேக்ஸ் கேம் இன் திஸ் வேர்ல்டு, அதை ஜனங்கள்லாம் கூட பார்க்குற காலம் அண்மை காலத்தில் இருக்குது. இட்ஸ் நாட் வெரி ஃபார், அண்மை காலத்தில் இருக்குது அப்படின்னு. அருளாளர் நிழலிலே ஆதாரமெனும் அருள் ஒளியைக் காணவே காலகாலமாய் எண்ணிய பெருமையடா. பேரருள் ஒளியாய் மாலவன் இங்கெழுந்தான். அயோத்தியோன் அருள் பலிதம் காணவே ஹனுமனே அவனுக்கு காலத்துணையும் ஆயினான். காரணங்கள் ஒரு பாலாகி கந்தனின் அருள் கரத்து வேலும் மறுபாலாகி விந்தையுள் விந்தையென சிந்தையுள் குடிகொள்ள சிந்தாமணி கூடத்தே உரையும் அருளவளானவளும் பூரண பலமருள துரிதமாய் ஒரு நிலை இஜென்மத்தே காண விதி கொண்டாய். அதாவது இவர் செய்த தவத்துக்கு இந்த பிறையில் இவருக்கு திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதி என்ற ஜோதி தாங்கிற உடம்பு இவருக்கு அடிச்சிருக்கு. வெங்கடாஜலபதி யார்? ராமராக இருந்தவர். ராமருக்கு வேண்டியவர் யார்? ஆஞ்சநேயர். சிவசங்கர் பாபா மகேந்திரகிரிக்கு தவம் செஞ்ச போது அங்கே தான் இருக்கார் ஆஞ்சநேயர். அவர் நம்பாள் உலகத்தில் வந்திருக்காருன்னு. அப்போ நாம் செய்த தவத்துக்கு நமக்கு 3 ஆஞ்சநேயர் கம் ராமர் கம் வெங்கடாஜலபதி கிடச்சிது. எனக்கு குரு முருகன், அதனால் இன்னொரு ரூட்டில் முருகனுடைய அருள் கிடச்சிது. ஆச்சரியத்தில் ஆச்சரியம், பராசக்தி பார்த்து எல்லாரும் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லி அவளும் உள்ளே வந்துட்டா. அதனால் இவருக்குள்ளே இவ்வளோ சக்திகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் வருது. இந்த காகபுஞ்சன்ற வழியில் வருது. அதே மாதிரி இங்கே பண்டல வெங்கடா நாயுடு ஸ்ட்ரீட்னு ஒன்று ட்ரிபிள்கேனில் ஐஸ் ஹவுஸ் கிட்ட, அங்கே ஐன்ஸ்டைன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒருத்தர் டாக்டர் நடராஜ் சர்மான்னு பேர். ஸோ அவருடைய அந்த ஏடு பராசர் ரிஷினாடு சான்ஸ்கிரிட்டில் இருக்கும், அவருடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன். உன் முன்பிறவியில் துர்கை குலதெய்வம், இப்பிறவியிலும் அவள் அருள் உன்னுடன் பரிபூரணமாக இருக்கிறது. நீ நியம நிஷ்டைகளோ மந்திர தந்திரங்களோ வேத வியாக்கியானங்களோ செய்யாமலேயே மிகப்பெரிய யோகிகளும் அடைய முடியாத அருளை கோயில் குளம் சுற்றியே அடைந்து விட்டாய். இப்பிறவியில் சாக்ஷாத் தெய்வமே உன் குரு, மனிதன் அல்ல. மகாபைரவர் சித்தநாதர் அனுகிரகம், அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி. தெய்வ கடாட்சத்தின் பலனை நித்தியமும் அனுபவிப்பாய். அற்புதங்களை தரிசிப்பாய். சித்திகள் உண்டு, ஆனால் சந்நியாசி இல்லை. தென்பகுதியில் சிவசமாதி அடைந்த மகாயோகியின் அனுகிரகம் கிடைக்கும். சிவசக்தி லீலைகளை அனுபவிப்பாய். ஸ்கந்தநாதனுடைய குகை சம்பந்தமாக பல தரிசனங்கள், பூமியில் பாதாளத்தில் சித்தனால் மறைத்து வைக்கப்பட்ட சிலாமூர்த்திகள் உனக்கு பூர்வ ஜென்ம வாசனையால் லீலைகள் தரிசனமாகும். யோகினி மாதா அனுகிரகத்தால் மகாகணபதியின் பல வடிவங்கள் மூடிய சிலைகள் வைத்த இடங்களை காட்டும். மலைவாழ் ரிஷிகள் தரிசனம். உனது வாழ்க்கை ஆசிரமம் ஏற்காத சந்நியாசி வாழ்க்கை. லோகக்ஷேமத்திற்கான தர்ம பிரவேசம். உனது மனுஷ சரீரமே தவிர அமானுஷ சக்தி உண்டு. வன பர்வத சஞ்சாரத்தால் ஆத்மலாபம். திருவண்ணாமலை மகாக்ஷேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல பேசுவான். அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல உன் வாழ்க்கை மாறிவிடும். புது மனிதனாக மாறுவாய். லௌகிகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும்
புத்தி எப்போதும் அமானுஷத்தில்தான் இருக்கும். தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் ஆக்கர்ஷிக்கப்படுகிறாய். நிதர்சனமாக தெய்வீக விஷயம் நடைபெறும். சாக்ஷாத் தெய்வமே வழிநடத்தி செல்லும். பூர்வ ஜென்ம வாசனையினால் தர்மத்தை தவிர இதர விஷயங்களில் உனது புத்தி போகாது. மலை மீதுள்ள யோகினி மாதா சித்தியாகிற போதுதான் உனக்கு அனுகிரகம் பலமாக வரும். பல 1000 ஆண்டுகளுக்கு முன் மகாத்மாவான சித்த புருஷனால் மறைத்து வைக்கப்பட்ட இடத்தை காட்டி பிரகாசிக்கச் செய்யும். பூர்வ ஜென்மங்களில் வன பர்வத ஆசிரமங்களில் இருந்து தவத்தை மேற்கொண்டதன் பலனாக பழனி, சிதம்பரம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வீக அதிசயங்கள், ரகசியங்கள் உன் மூலமாக பிரகாசப்படுத்தப்படும். இதெல்லாம் நடக்கும். பழனியில் வேற ஒரு விக்கிரகம் இருக்கு இல்லையா, போகர் பண்ணது, அது பரிசாகும். விருத்தாச்சலத்தில் பூமிக்கு அடியில் ஒரு தங்கத்தினாலான பட்டணம் இருக்குது, அது வெளியே வரப்போகுது. எல்லாரும் சிதம்பர ரகசியம்லாம் தேடுறாங்க இல்லையா, அது வெளிப்பட போகுது. இதெல்லாம் இப்போ நடக்க வேண்டிய விஷயங்கள். எவ்வளவோ இன்னும் யாருன்னு சொல்ல முடியாது, அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கிறவனும் சொல்லியிருக்கான், உள்நாட்டில் இருக்கிறவனும் சொல்லியிருக்கான். நாகர்கோவில் பக்கத்தில் தெய்வ செயல்புறம்னு ஒரு இடம், அங்கே ஒருத்தர் நூற்றுக்கணக்கில் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஒரே விஷயம்தான் சொல்லுவாங்க. தன்னையும் சித்தனாக்கி தனக்கு ஒரு அருள் சக்தி கொடுத்து தேவலோகத்திலிருந்து அன்னப்பறவையின் மேல் அன்னை சக்தி வரும் அருள் பிள்ளை நீ. சிறுவயதில் தன்னை அறியாமல் ஆச்சரியப்படும் நிலையில் அருள் வழங்கும் சக்தி இருக்கு. ஏழுமலையான் சன்னிதானத்திலிருந்து ஸ்வஸ்திக் சுடர் வெளிச்சம் அவன் கரத்திலிருந்து சுரக்கும் சக்தி இருக்கு. சித்தர்கள் கூடும் இந்த எல்லையில் அகத்தியருக்கு பூஜைகள், சித்தர்களும் நவ கன்னிகளும் வந்திருக்கு. சர்வசக்தியும் பெறப்போகும் இந்த அருள் பிள்ளைக்கு மகேஸ்வரன் அருள் சக்தி உண்டு. கொங்கண முனிவரின் அருள் சக்தியில் நவ திருப்பதியும் தன் பூஜை அறையிலேயே ஜோதி ரூபத்தில் அருளோடு அமைத்து கொடுக்க கொங்கண முனிவர் கன்னியாகுமரி பகவதி ஆலயத்தில் சித்தாடல் புரியும் மாயம்மா ரூபத்தில் இங்கு காட்சி கிடைக்கும். ஐயப்பனை கூட்டுக்குள் இறக்கி சொல்ல வைக்கும் மறு ஜென்மம் கிடையாது. பின் தேவலோகத்தில் அருள் பணி செய்யும் பாக்கியம் இருக்கு. சித்தர்கள் இருக்கும் இடத்தை பற்றி எல்லாம் சிந்திக்க வைக்கும் சக்தி இருக்கு. கொங்கண முனிவரின் அருள் சக்தியாம் தன் இச்சையை நிறைவேற்றும் சக்தி இருக்கு. உன் எல்லையில் மகா சக்தி இருக்கு. கொங்கணர்ன்றது யாரு? திருப்பதி மலை மேலே இருக்கார் இல்லையா, பெருமாள் சிலை, அதுக்குள்ளே இருக்கிறது தான் கொங்கணர். ஸோ இதெல்லாம் நடக்க தான் போகுது, ஜனங்க பார்க்க தான் போகிறாங்க. நம்ம காமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஒரு நேரம் இருக்கும், அந்த நேரத்தில் அது நடக்கும். நமக்கு என்ன இருக்குது, நம்ம வேலை நல்லா தான் போயிட்டு இருக்குது, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. பாடுங்க. நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம் இறைவன் நெருப்பின் உருவம் கொண்டு நிற்கும் தலம். இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம். அனைத்துயிரும் இன்பமுற அருளும் தலம். திரு அண்ணாமலையினை நீ வருவாய் வலம். இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம். சித்தர்கள் தவமியற்றி சிறந்த தலம். சிவகங்கை தீர்த்தம் கொண்ட மகிமை தலம். பக்தர்கள் பரவசம் கொண்டாடும் தலம். இது பரமரவன் பதம் நாளும் தலம். யோகிராம் சூரத்குமாரின் யாக நீலம். ஸ்ரீரமண பகவானின் தியான ஸ்தலம். சேஷாத்ரி சுவாமிகளின் சித்தி ஸ்தலம். ஸ்ரீ சிவசங்கர் பாபா தன்னை அறிந்த தலம். இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம். இறைவன் நெருப்பின் உருவம் கொண்டு நிற்கும் தலம். இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம்.
குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.